பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஜோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் பேசுறேன். சமீபத்துல நவகிரகத்தினுடைய முக்கியமான பயிற்சியான சனி பகவானுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் நடந்து முடிந்தது. வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்குறதுக்கு காத்திருக்கார். பொதுவா நவகிரகத்தினுடைய வக்ரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நல்ல கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது தீய பலன்களையும், பாவ கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது சுப பலன்களையும் அருளும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே மீன ராசியிலே வக்ரகதியில வராரு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளையும் தாக்கத்தையும் பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனியினுடைய வக்ரகதியில ஒரு சில ராசிகள் முக்கிய நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிதாங்க, மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு பேசக்கூடிய குணம் படைச்சிருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களே, நீதி நேர்மைக்கு உரியவர்களாக வாழ்ந்திருப்பீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க. எப்பவுமே சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு பேசிடுவீங்க. பட் சமீபத்திய நாட்கள் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, அப்படி நீங்க பேசினதாலேயே பல பேர்கிட்ட தேவையில்லாத கெட்ட பேரு, தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத அழுத்தம், இது எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. சகர சனி என்ன பண்ண போகுது துளாராசிக்குன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 10ல குரு பகவான் வந்ததுல இருந்து வேலை, தொழில், பண விஷயங்கள்ல தேவையில்லாத சில அழுத்தங்களையும் உளைச்சல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரே. இதுல ஏதாவது இந்த வக்ர சனி நல்லது பண்ணுமா அப்படின்னு நினைக்கும் காலத்துல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 6வது வீடு ஒரு ஜாதகனுக்கு மறைவிட ஸ்தானம், சனி பகவான் பாவ கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துக்கு வரும் பட்சத்துல கண்டிப்பாக மெயின் விஷயம், கடன் நெருக்கடியில எந்த துளாராசிக்காரர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ கடன் நெருக்கடி சரியாகும். பண விஷயங்கள்ல விவகாரங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அழுத்தங்கள் சரியாகும். உடல் ரீதியா மன ரீதியா நான் சோர்ந்து போயிருக்கேன் சார், ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, அல்லது மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டியோட லைஃப் போகுது சார், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வழியே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கடவுளுடைய அருளோடு ஆகப்பெரிய மாற்றங்களை அடுத்த 139 நாட்கள் வழங்க காத்திருக்குன்னு சொல்லலாம். அதுல துளாராசிக்காரர்களுக்கு மெயினான விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது ஃபேமிலி லைஃப்ல இருந்து வந்த பல பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 5 மாசமா ஏதாவது ஒண்ணு பிரச்சனை, குடும்பத்துல ஏதாவது ஒரு நெருக்கடி, கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம், அல்லது வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதலே இல்லை, என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்ன்ற மாதிரியான குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். நண்பர்கள், கூட்டு தொழில் அல்லது பழக்க வழக்கத்தால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் பாடத்துல இருந்து கத்துக்கிட்டு லைஃப் ஒரு நல்ல விதமா லீட் பண்றதுக்குரிய வாய்ப்பை துளாராசிக்கு கொடுக்க போறார். சுபவரயங்களை இந்த காலகட்டங்கள்ல செய்ய போறீங்க. கடந்த காலத்துல நடந்துட்டு இருந்த தேவையில்லாத செலவுகளை சுபவரைய செலவுகளா மாத்தக்கூடிய ஒரு அனுகூலத்தை இந்த வக்ர சனி உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. வீட்டுல ஒரு சுபகாரியம், சுப நிகழ்ச்சி, மங்கள வாத்தியங்கள் கொட்டக்கூடிய வாய்ப்புகளையும் துளாராசிக்கு கடவுள் கொடுப்பார். சார் இந்த பண விஷயத்தெல்லாம் எங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்சிடாதா, கையில காசு இல்ல, 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சமும் கோடி கிடைச்சாலும் பத்தாம போயிட்டே இருந்தது அப்படின்னு நினைச்ச துளாராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு பைனான்சியல் டெவலப்மெண்ட் ஆண்டவன் கொடுப்பான். குடும்பத்துல கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக நீங்க உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். அது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வீடு வாங்குறது, அல்லது ஒரு குண்டுமணி தங்கம் எடுக்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிட்டு வர்றது, அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி வச்சு அழகு பார்க்கறது, இது எல்லாமுமே உங்களுக்கு இந்த வக்ரசனி காலத்துல கடவுள் கொடுக்க போறார். மெயினா அந்த லாஸ்ட் ஒரு 5-6 மாசமாவே துளாராசிக்காரர்கள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையா இருந்திருக்கும், அல்லது நண்பர்களால சின்ன கஷ்டம், கருத்து மோதல்கள் இருந்திருக்கும். ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாம் இப்ப ஆண்டவ புண்ணியத்துல சரியாக போகுது. தைரியம் இல்லாம நீங்க உடஞ்ச உட்கார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் துணிச்சலோட முடிவு பண்ணி சக்சஸா ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பை அடுத்து வரக்கூடிய 5 மாத காலம் உங்களுக்கு கடவுள் அருளோடு ஆண்டவன் ஏற்படுத்துவான். இதுல மெயினா துளாராசிக்கு 5ஆம் அதிபதியும், இதுல மெயினா துளாராசிக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வக்ரகதியில போறாரு. 4 கூடையவன் சனி பகவான் 6ல் மறைந்திருந்த காலகட்டத்துல வீடு, மண்ணு, மன சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்த நெருக்கடிகளும் அழுத்தங்களும் நிச்சயமாக மாறும். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டுவீங்க. ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு சார், அதை ரெனோவேட் பண்ணலாம்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன், என்னால கை வச்சா முடியல, ஆள் கிடைச்சா காசு இல்ல, காசு இருந்துச்சுன்னா ஆள் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் தடை இல்லாம சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் சக்சஸ் ஆகும். ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும் சார், அதுல கொஞ்சம் நஷ்டமா இருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பா அதை லாபத்தை நோக்கி ஏற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 100 மடங்கு இருக்கு. துளாராசிக்கு நிறைய கவலை குழந்தைங்களை பத்தின கவலை இருந்திருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட் 1.5 வருஷத்துல நிச்சயமா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை நினைச்ச வருத்தம், கவலை இருக்கும். ஒண்ணு உடல் ரீதியா பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை,
அல்லது கல்யாண விஷயத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆனவர்களாக இருந்திருந்தீங்கன்னா குழந்தைய எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வக்ர சனியில கண்டிப்பாக ஆண்டவன் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை தருவார். 6ஆம் இடத்தில் சனி வக்ரம். அப்போ ஹெல்த்ல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ரௌமா, அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு நரம்பு கோளாறுகள் அல்லது மனப்பதட்டம் நோயில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்கெல்லாம் கடவுளர்களோடு ஒரு தெளிவை ஆண்டவன் ஏற்படுத்துவான். நேத்திக்கு உங்களை விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு உங்களை பாராட்டுவாங்க. நேத்திக்கு உங்களை எதிர்த்தவர்கள் இன்னைக்கு உங்களோட வந்து நண்பரா இருப்பாங்க. நேற்றுக்கு நீங்க செய்யாத பிரச்சனைக்கெல்லாம் உங்க மேல பழி சுமத்தினவங்க எல்லாம் இனிமேல் உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்க யாரு, உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, உங்க குணம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அவங்க உங்களை பாராட்டக்கூடிய நிகழ்வு கடவுள் அருளோடு நடக்கும். நிறைய காதலர்களுக்கு இந்த வக்ர காலகட்டங்கள்ல காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டுல போயிட்டு இந்த டைம்ல பேசலாமான்னா தாராளமா நீங்க போய் பேசலாம். ஏற்கனவே சார் எனக்கு கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுடுச்சு கல்யாணம், திருப்ப நாங்க ஏதாவது அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமும் கூடி வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதலோட வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் ஆண்டவனுடைய அருளோடு குடும்பத்துல ஒரு இணக்கம் இருக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல் லைஃப்ல இருந்து வந்த பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் சரியாகும். குறிப்பா அந்த கல்யாணம் ஆகி கணவன் மனைவி எல்லாம் என்னதான் நான் உண்மையா பாசமா நேர்மையா பேசினா கூட வீட்டுக்கார் புரிஞ்சுக்க மாட்டாரு. நான் எதுக்காக சொல்றேன்னே அவருக்கு தெரிய மாட்டேது. அதை கொஞ்சம் யோசிச்சாருன்னா அவர் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு மனைவி புலம்புவாங்க. கணவரா இருந்தா துளாராசியில் என்ன பண்ணுவாரு, ரொம்ப சார் நான் என்னதான் சார் செய்யறது, நம்ம சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அந்த புள்ள கொஞ்சம் சரியா இருந்தா போதும், குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம நல்லதான் சொல்றோம் அது புரிஞ்சுக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிலாம் பல விஷயங்கள்ல மனதளவுல குழப்பி இருப்பாங்க. இனிமேல் அந்த சிக்கல்கள் சரியாயிடும் துளாராசிக்கு. சோ தம்பதியர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல யாராவது சில விஷயங்கள் செய்யணும்னாலும் அது கொஞ்சம் அவங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் பாசிட்டிவான வளர்ச்சியை நோக்கி கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அது இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்று தரக்கூடியதா இருக்கும். வங்கிகள்ல ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணி பெண்டிங்ல இருக்கு சார், அது கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் பணம் வந்தா நான் அடுத்த ஒரு சில வேலையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா ஆண்டவ புண்ணியத்துல அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வாங்கி லோன் போட்டுட்டு அந்த லோனை அடைக்க முடியல, கடன் வாங்கிட்டு அடைக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வக்ர சனி காலகட்டத்துல அந்த கடனை அடைப்பதற்குரிய சூழல் ஏற்படும். அந்த உதவிகள் ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்த்திராத ஒரு பண வரவு, பண யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. மெயினா துளாராசிக்காரர்கள் கடந்த 5 மாதத்தில் அதீதமாக எதிர்பார்த்தது வேலையில கண்டிப்பா கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இல்லாமலே இருந்திருக்கும். பல பேர் வேலையை இழந்துருமோன்னு பயந்துருப்பீங்க. பல பேர் டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம், பல பேர் மாறி வேற வேலைக்கு போயிருக்கலாம், அல்லது சில பேர் வேலையே கிடைக்காம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். பட் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வக்ர சனி காலத்துல அடுத்த வரக்கூடிய 139 நாள்ல நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். பண விஷயங்கள்ல இருந்த கஷ்டம் எல்லாம் போகும். ஏற்கனவே எவ்வளவு வச்சு செலவு பண்ண கை தெரியுமா, கடைசியில நான் இன்னொருத்தவங்கள்ட்ட 10 ரூபா வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்ச துளாராசி எல்லாம் பைனான்சியலி கொஞ்சம் இண்டிபெண்டா நீங்க 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுப்பார். ரொம்ப குறிப்பா வெளிநாட்டு பயணங்களும், தூரதேச பிரயாணங்களும், கடல் கடந்து வாணிபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான வெற்றிகளை தரும். வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும். சோ பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதா இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் நீங்க தாராளமா அப்ளை பண்ணி சக்சஸ் பண்ண முடியும். சோ ஒட்டுமொத்தத்துல துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு ஒரு மறு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில கடவுள் செய்ய போறாருன்னு சொல்லலாம். எந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஞ்சல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்குவாங்க. உங்களுக்கு சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை விளையாடுறது, படிக்கட்டுல ஏறது, மெத்த படிக்கட்டுல நடக்கிறது, பெட்ல படுக்கிறது உட்பட கொஞ்சம் கவனத்தோட பாத்துக்கோங்க. டீனேஜ்ல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவருடைய கேரக்டர் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி கல்யாண விஷயம், அவங்களுடைய பர்சனல் லைஃப் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை ஒண்ணுக்கு 4 தடவை யோசிச்சுட்டு சில முடிவுகள் எடுக்கிறது நல்லதா இருக்கும். அதே மாதிரி 11வது வீட்டுல லாபத்துல கேது துளாராசிக்கு இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல வரவுக்கு மிஞ்சின செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய வெற்றியை நோக்கக்கூடியதாக இருக்கும். எந்த வழிபாடு செஞ்சா துளாராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமா காளி உள்ளிட்ட உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு துளாராசிக்கு எப்போதுமே மிகப்பெரிய பலன் தரக்கூடியதா இருக்கும். 6ல சனி வக்ரம் அடைகிறதுனால காளி கோவில், துர்க்கை கோவில் அல்லது உக்கரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவில் எதுவா இருந்தாலும் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்துல போயிட்டு நீங்க ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக அந்த அம்பிகையை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் நிச்சயம் அவர்கள் பதில் சொல்வார்கள்.